ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு தமிழ் குயின். இந்த வீடியோல கல்யாண வீட்டு ஃபிர்னி கஞ்சி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இதுவரைக்கும் தமிழ் குயின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபிர்னி கஞ்சி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: உடைத்த சம்பா கோதுமை 1 கப், பால் 2 கப், கண்டென்ஸ் மில்க் 200 ml, சீனி 1 கப், உப்பு 1 பிஞ்ச், ரோஸ் வாட்டர் 1 ஸ்பூன். ஒரு பவுல் எடுத்து உடைத்த சம்பா கோதுமையை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியை ஆட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். ஒரு பாத்திரத்துல வாஷ் பண்ண சம்பா கோதுமையை ஆட் பண்ணி 2 கப் பால் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேம்லயே வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். இது வேக டைம் எடுக்கும், 20 மினிட்ஸ் எடுக்கும். இப்ப சம்பா கோதுமை வெந்துருச்சு. இப்ப சீனியை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பபிள்ஸ் வருது. இப்போ கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் இப்ப மீடியம் ஃப்ளேம்ல தான் அடுப்பு வச்சிருக்கேன். பூஸ்ட் 1 கப்ல போட்டு தண்ணியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபிர்னி கஞ்சில போட்டுக்கிறேன். இது பண்டாரி செய்யறது. பூஸ்ட் போட்டா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. இப்ப ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். தேவைப்படுறவங்க ஏலக்காய் போட்டுக்கலாம். இப்ப ஃபிர்னி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ஒரு கடாயில நெய்யை ஆட் பண்ணி நெய் ஹீட் ஆனதும் முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். நெய் ஓவர் ஹீட் ஆகுனா முந்திரி பொரியாது. இப்ப காய்ந்த திராட்சையை ஆட் பண்ணி
நல்லா வறுத்துக்கலாம். ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. இப்போ கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு முந்திரி. இப்போ ஃபிர்னியில ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபிர்னி ரெடி. சுவையான கல்யாண வீட்டு ஃபிர்னி ரெடி ஆயிடுச்சு பாருங்க.